குழந்தைக்கு மிக்சரால் வந்த வினை, அரை மணி நேரத்தில் பறிபோன உயிர். கேரள மாநிலம் மலப்புரம் மாவட்டம் கொண்டோட்டி பகுதியைச் சேர்ந்த முனீர் பஷீனா தம்பதியரின் 3 வயது மகன் முகமது ரிஸ்வான் மிக்சர் சாப்பிட்ட போது அதிலிருந்த வேர்க்கடலை தொண்டையில் சிக்கி உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. கடந்த திங்கட்கிழமை காலை உணவுக்கு பிறகு குழந்தைக்கு நொறுக்கு தீனியாக மிக்சர் கொடுத்துள்ளனர். அதை சாப்பிட்டுக் கொண்டிருந்த போது பெரிய அளவிலான வேர்க்கடலை ஒன்று தொண்டையில் சிக்கியதால் ரிஸ்வானுக்கு திடீரென மூச்சு திணறல் ஏற்பட்டது. சிறிது நேரத்தில் மயங்கி விழுந்த குழந்தையை பார்த்து பதற்றமடைந்த பெற்றோர் அருகிலுள்ள தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டாலும் சிகிச்சை பலனின்றி ரிஸ்வான் உயிரிழந்தார். சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த மலப்புரம் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். இதுகுறித்து குழந்தைகள் நல மருத்துவர் வித்யா கூறுகையில், 5 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு வேர்க்கடலை, பாதாம், முந்திரி போன்றவற்றை முழுமையாக கொடுக்கக்கூடாது என்றும் சிறிய துண்டுகளாக உடைத்தோ அல்லது அரைத்தோ மட்டுமே கொடுக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தினார். இல்லையென்றால் அவை சுவாச குழாயில் சிக்கி உயிருக்கு ஆபத்து ஏற்படும் என்றும் எச்சரித்துள்ளார். இந்த சம்பவம் சிறிய குழந்தைகளுக்கு உணவு கொடுக்கும்போது பெற்றோர் மிகுந்த கவனத்துடன் இருக்க வேண்டிய அவசியத்தை மீண்டும் நினைவூட்டி உள்ளது.